முதல் தலைமுறை இவன் எந்த காலத்திலும் ஒரு கட்சியிலே இணைந்து ஒன்றிய செயலாளராக முடியாது, ஆனதும் இல்லை. எந்த காலத்திலும் இவன் ஒரு கட்சியிலே சேர்ந்து நகர செயலாளராக முடியாது, ஆனதும் இல்லை. எந்த காலத்திலும் இவன் கட்சியிலே சேர்ந்து மாவட்ட செயலாளராக முடியாது, ஆனதும் இல்லை. எந்த காலத்திலும் இவன் தனியே ஒரு மேடை போட்டு அரசியல் பேச முடியாது, பேசியதில்லை. திருமாவளவன் வந்த பிறகு ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், அரசியல் மேடைகள், தனக்கென்று ஒரு கட்சி, தனக்கென்று ஒரு கொடி, தனக்கென்று ஒரு மேடை, தனக்கென்று ஒரு கருத்து, தனக்கென்று ஒரு அரசியல், தனக்கென்று ஒரு கோட்பாடு, தனக்கென்று ஒரு இலக்கு என்று இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறார்களே அரசியலின் முதல் தலைமுறை. யோசித்து பாருங்க. வேற ஏதாவது ஒரு கட்சியிலே சேர்ந்திருந்தால் இன்றைக்கு 4 பேர் எம்எல்ஏ ஆகியிருக்கிறார்களே, இவர்கள் அந்த கட்சியிலே எம்எல்ஏ ஆகியிருக்க முடியுமா? வேற ஏதாவது கட்சியிலே இருந்திருந்தால் இவர்களால் ஒன்றிய கவுன்சிலராக இன்னைக்கு 27 பேர் 9 மாவட்டங்களில் ஒரு 27 பேர் ஒன்றிய கவுன்சிலர்களாக ஆகியிருக்கிறார்களே, அந்த வாய்ப்பு கிடைத்திருக்குமா? ஏன் நானே ஒரு கட்சியில இருந்திருந்தால் ஒரு மேடை பேச்சாளராக என்னை பயன்படுத்தி இருப்பார்கள். எம்பி ஆகியிருக்க முடியுமா? எம்பி ஆகியிருக்க முடியுமா?